ஒரு மலை உச்சியில் ஒரு பழைய காவு இருந்தது. அதுக்கு எதிரா உள்ள வீட்டுல ஒரு முஸ்லிம் மூதாட்டர் தனியா வாழ்ந்தார். அந்த காவுல அமானுஷ்யம் இருக்கு என்று மக்கள் பயந்திருந்தார்கள். ஒரு தினம் அதிகாலையில் மூதாட்டர் பள்ளிக்கு போயிட்டு வந்து கொண்டிருந்த போது எதிரே ஒரு அழகான இளம் பெண் வந்தாள். அவள் முழுக்க நனைந்திருந்தாள். வெள்ளை புடவை, பட்டு ஆடை, தங்க நகைகள். அவளை பார்த்தவுடனே யாருக்கும் பயமா தோன்றும். மூதாட்டர் கேட்டார், இவ்வளவு சீக்கிரம் எங்கே போறே மகளே? அவள் சிரிச்சு சொன்னாள், என் தங்கையை பார்க்க போறேன். உங்க வீட்டின் மேல் மலை மேல் இருக்கும் அந்த கடைசி வீட்டுக்கு. மூதாட்டிற்கு அதை கேட்டவுடனே ஒரு சந்தேகம் வந்தது. அது என் வீடுதான். அவளது தங்கை எங்கே? அவர் திரும்பி பார்த்தார். ஆனா அந்த பெண் அங்கேயே இல்ல. அவள் நடந்த பாதையில கூட தடம் இல்ல. அவள் முழுக்க மறைந்து போச்சு. அதற்கா பிறகு ரொம்ப பேர் அந்த நேரத்துல காவுக்கு மேலே ஒரே பெண் நிழல் போகும் என்று சொன்னார்கள். மக்கள் நம்புறது, மலை உச்சிக்காவுல இருக்கும் தெய்வத்துக்கும் கீழே இருக்கும் அம்பல தெய்வத்துக்கும் ஒரு தெய்வீக சகோதர பிணைப்பு இருக்கு. அந்த பெண், அந்த பிணைப்பை காக்கும் ஆவி